டே 21 முடிச்சிட்டோம், டே 22க்கு போப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? ஃப்ராலிக். இந்த வார்த்தை எது கூட யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபன்னு கூட. இப்படிதான் சொல்லுவாங்க, ஃபன் அண்ட் ஃப்ராலிக். சரியா? அப்ப ஃப்ராலிக்னா என்ன அர்த்தம்? டு பிளே அண்ட் மூவ் அபவுட் கேர்ஃபுல்லி. சந்தோஷமா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு பேரு தான் ஃப்ராலிக். சினோனிம்ஸ்: கேம்போல், ராம்ப், அடுத்தது கேவோட். கேவோட்னா ஜம்ப் ஜாய்ஃபுல்லின்னு அர்த்தம். சந்தோஷத்துல குதிக்கிறது. இந்த வார்த்தைலாம் பார்த்திருக்கவே மாட்டீங்க, புதுசான வார்த்தைகள் தான். பட் எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல நம்மளை காப்பாற்றும். ஃப்ராலிக் அப்படின்னா பிளே அண்ட் மூவ் அபவுட் சியர்ஃபுல்லி. சினோனிம்ஸ்: கேம்போல், ராம்ப் அண்ட் கேவோட். கேவோட்னா என்ன மீனிங் சொல்லிருக்கேன்? ஜம்ப் மட்டும் இல்ல, ஜம்ப் ஜாய், சந்தோஷமா ஓடி ஆடி விளையாடுறதுங்கிறது இந்த 3 வார்த்தை. கேவோட் அப்படின்னா சந்தோஷத்துல குதிக்கிறது. கீழே சல்க். சல்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோகமாயிட்டது. ஆக்சுவலா சல்க்குன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இப்போ ஒருத்தவங்க சோகமாறாங்கன்னா என்ன ஆகும்னா இப்படி உட்காந்துருவாங்க. இந்த கழுத்து வந்துட்டு இப்படி 2 ஷோல்டருக்கு உள்ள போயிடும். அதுதான் ஆக்சுவலா சல்க்குங்கிற மீனிங். கழுத்து வந்துட்டு 2 ஷோல்டருக்கு உள்ள போகுதுன்னா என்ன அர்த்தம்னா எப்படி இருக்காங்கன்னு அர்த்தம், சோகமா இருக்காங்கன்னு அர்த்தம். சல்க்கு. அடுத்தது மோப்பு. அடுத்தது ஃப்ரௌன் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் ஸ்மைலுக்கு ஆப்போசிட் தான் ஃப்ரௌன். சரியா? முறைக்கிறது அப்படிங்கிற மீனிங் கிடையாது, சீக்கல அப்படிங்கிற மீனிங். மறுபடியும் ஒரு தடவை ஃப்ராலிக், கேம்போல், ராம். மறுபடி ஃப்ராலிக், கேம்போல், ராம். கேவோட் அப்படின்னா ஜம்ப் ஜாய்ஃப். ரைட், கேவோட். ஓகே, கேவியாட் படிச்சிருக்கோமாங்க? கேவியாட் அப்படின்னா என்னது? வார்னிங். கேவியாட். கேவியாட் அப்படின்னா வார்னிங். பிடிஎஃப் கையில வந்துடும், எழுதுறது ஞாபகம் வச்சுக்க மட்டும் எழுதிக்கிறீங்க. ரைட், அடுத்தது கழுத்துக்குள்ள தலை போயிட்டுது, சோகமா இருக்காங்க. எந்த வார்த்தை? சல்கு, மோப்பு, ஃப்ரௌன். இந்த வார்த்தை படிச்சிட்டீங்களா? புது பேட்ச் படிச்சிட்டீங்களாங்க? படிச்சு சொல்லி கொடுத்துட்டீங்களா? சொல்லையா? ஃபீலிங். ஆப்பத்தட்டிக் அப்படின்னா ஃபீலிங்கே இல்லாம இருக்கு. apathetic and sad. அதுதான் இந்த மூப். சோகமா இருக்காங்க. சோகமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா என்ன போய் பேசுனீங்கனாலும் ஒன்னும் ஃபீலிங்ஸ் காமிக்க மாட்டாங்க. கரெக்ட் தானேங்க? ரைட், ஓகே. ஸோ சல்க், மோப் அண்ட் ஃப்ரௌன். ஃப்ரௌனுக்கு ஆப்போசிட் தான் என்னது? ஸ்மைல். ஸ்மைலை வச்சுட்டு தான் ஃப்ரௌனை படிக்கும். குழந்தைங்க வந்துட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ பிளே அண்ட் மூவ் அபவுட் சியர்ஃபுல்லி. அடுத்தது ஃப்ரான்டியர். ஃப்ரான்டியர்னா ஃப்ரான்டியர் அப்படின்னா 2 கண்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய பார்டர், அதுதான் ஃப்ரான்டியர். ஃப்ரான்டியர் அப்படிங்கிறது பார்டர். ஓகே, சினோனிம்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா வெர்ஜ், ரிம், பெரிஃபெரி. சென்டர்ல இருக்குமா அவுட்டர்ல இருக்குமா? பார்டர் அவுட்டர்ல இருக்கு. வெர்ஜ்னா எட்ஜ்ல இருக்கு, ரிம்னால என்னதுதான்? எட்ஜ் தான். பெரிஃபெரினா அவுட்டர், அவுட்டர் சர்க்கிள், அதுதான் பெரிஃபெரி. சரியா? ஆப்போசிட் என்ன இருக்கும்? ஒரு இன்டீரியர். கரெக்ட் தானே? சென்டர்ல இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ்ப்ளோரர்ஸ் என்ன பண்றாங்க? வென்ச்சர். வென்ச்சர்னா என்ன பண்றாங்கன்னா, வென்ச்சர்னா என்னதுங்க? வென்ச்சர்னா என்னது? அட்வென்ச்சர்னு ஒரு வார்த்தை இருக்கா? அட்வென்ச்சர்னா என்னது? தைரியமா ஒரு இடத்துக்கு போறது, அதுதான் வென்ச்சர். தைரியமா ஒரு இடத்துக்கு போறாங்க. எந்த இடத்துக்கு? பியாண்ட் த நோன் ஃப்ரான்டியர். தெரிஞ்ச பவுண்டரிய தாண்டி போறாங்க. தெரிஞ்ச பவுண்டரிய தாண்டி எக்ஸ்ப்ளோரர்ஸ் போறாங்க. எங்க போறாங்க? அன்சார்ட்டட் டெரிட்டரி. அன்சார்ட்டட். இருங்க. அந்த காலத்துல மேப் எப்படி போடுவாங்க? அந்த காலத்துல இந்த காலத்துலயும் சரிதான். மேப் எப்படி போடுவாங்க அப்படின்னா, பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா தான் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியும். அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா மேப் வரைவாங்க. படங்கள்ல காமிப்பாங்க, ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகனு, அப்புறம் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன். அந்த இடத்துக்கு போயிட்டு தான் அங்க ஐலாண்ட் இருக்கு, தண்ணி இருக்குன்னே வரைவாங்க. அப்போ
அதுக்கு பேர் தான் சார்ட்டிங் அப்படின்னு. சார்ட்டிங், மேப் சார்ட்டிங். இப்போ அன்சார்ட்டட் என்ன அர்த்தம்? அந்த இடத்த இன்னும் யாருமே என்ன பண்ணல, சார்ட் பண்ணல. ஏன் சார்ட் பண்ணலன்னா அந்த இடத்துக்கு யாருமே போவே. அன்சார்ட்டட் டெரிட்டரி அப்படின்னா யாருமே அந்த இடத்துக்கு போகலன்னு அர்த்தம். யாருமே அந்த இடத்துக்கு போகல. அன்சார்ட்டட், நெவர் விசிட்டட் பிஃபோர், இல்ல நெவர் சீன் பிஃபோர். ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோரர்ஸ் வென்ச்சர்னா என்ன சொன்னேன்? தைரியமா போறாங்க, தெரிஞ்ச பவுண்டரியை தாண்டி எவனுமே போகாத ஏரியாவுக்கு போறோம். டெரிட்டரினா ரீஜன், ஏரியா. எந்த வார்த்தை படிச்சுக்கோனா ஃப்ரான்டியர், வர்ஜ், ரிம், பெரிஃபெரி. ஃப்ரான்டியர்னா பவுண்டரி, வர்ஜ், ரிம், பெரிஃபெரினா எட்ஜ், அவுட்டர் பவுண்டரி அப்படி, அவுட்டர் ஏரியா. ஆப்போசிட் வந்துட்டு கோர் அண்ட் இன்டீரியர். ஃப்ராலிக், ஃபன் அண்ட் ஃப்ராலிக் அப்படின்னா மூவ் அண்ட் பிளே சியர்ஃபுல்லி. பாசிட்டிவ் வார்த்தையா நெகட்டிவ் வார்த்தையா? பாசிட்டிவ் வார்த்தை, ரைட். கேம்போல், ரோம். கேவோட் அப்படின்னா ஜம்ப் ஜாய்ஃபுல்லி. படிக்கும் போது ஞாபகம் வருது, நேற்று படிச்சோமா? கோஹோட் அப்படின்னா ஒரு குரூப். இது கேவோட், ஜம்ப் ஜாய்ஃபுல். இப்ப ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ரிவைஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் திருப்பி மண்டைக்குள்ள ஏறும். சரி, கேவியாட். கேவியாட்னா வார்னிங். ஆப்போசிட் சல்க். ஒரு சல்க்கு தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுல ப்ரௌன் தெரியும் நம்மளுக்கு. சல்க்கு, சல்க்கு தான் சொல்லியிருக்கேன். கழுத்து, ஷோல்டருக்கு உள்ள கழுத்து போயிடுறது, சோகமா இருக்கிறது. மோப் அப்படின்னா sad and apathetic. sad and apathetic. அடுத்தது ஃப்ரௌன். ஃப்ரான்டியர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வார்த்தை ஹெயில். ஞாபகம் இருக்கா? ஆலங்கட்டி மலை. ஃபர்ஸ்ட் ஆலங்கட்டி மலை அதான் நவுன். இன்னொரு ஹெயில் என்னதுன்னா பிரைஸ். ஹெயில் ஹிட்லர் சொன்ன இப்படிதான் எழுதுவாங்க. ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் ஹெயில் ஹிட்லர் அப்படின்பாங்க. ரைட். ஹெயில் ஃப்ரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆரிஜினேட் ஃப்ரம். ரெண்டாவது ரோ ஒரு கொடுங்க. இந்த சென்டென்ஸ்ல எந்த மீனிங் யூஸ் பண்ணிருக்காங்க? பிரைஸ் தானே கன்ஃபார்மா? இந்த வார்த்தை படிச்சுக்கோமா? இதுக்கு ஆப்போசிட் சொல்லுங்க. அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட் ஸ்பெல்லிங். சரியா? ஜியர்னா என்ன பண்றதுன்னா மார்க் பண்றது. சியர்னா சியர்ஸ் என்ன பண்றது? என்கரேஜ் பண்றது. படிச்சோமா? நம்ம என்ன எடுத்தோம்? பிரைஸ் பண்றது. லார்டு நிறைய படிச்சோம் தானே. பிளாடிட்ஸ் படிச்சுட்டோமா? பிளாடிட்டு, பிளாடிட்டு, லார்டு, அப்படி லார்டு, என்கான்மியம். சரி, ரைட். அப்ளாடு, சியர், லார்டு, கமெண்ட் எல்லாமே பாராட்டுறது. ஆப்போசிட் ஷன். ஷன் என்னது? ஷன்னுனா இது இப்படி கையை வச்சு வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டுறது தான் ஷன். ஷன் இஸ் அவாய்டு சம் ஒன். அவாய்டுன்னு படிச்சு. அடுத்த வார்த்தை டிஸ்மிஸ்னா ரெப்ரிமேண்ட்னா ஸ்கோல்டு. அட்வைஸ் பண்றது கிடையாது. அட்வைஸ் பண்றது வேற வார்த்தை வரும். ரெப்ரிமேண்ட்னா ஸ்கோல்டு பண்றது. ஏற்கனவே இதுக்கு படிச்சிருக்கோம். டயட்ரைப், டைரைட் எல்லாம் படிச்சோமா? அதெல்லாம் மேட போட்டு திட்டுறது. இது வந்துட்டு அம்மா அப்பா திட்டுறது, டீச்சர்ஸ் திட்டுறது. டீச்சர்ஸ் இப்ப திட்ட முடியாது, பட் அம்மா அப்பா திட்டுறது மட்டும் வச்சுக்கிறோம். அம்மா அப்பா திட்டுறதுக்கு பேர் தான் ரெப்ரிமேண்ட், ஸ்கோல்டு. யா சரி. ஹெயிலுக்கு 3 மீனிங். ஃபர்ஸ்ட் ஆலங்கட்டி மலை, அடுத்தது பிரைஸ் பண்றது, மூணாவது ஆரிஜினேட் ஃப்ரம். பாராட்டுறதுக்கு தான் சினோனிம்ஸ் போட்டிருக்காங்க. அப்ளாடு, சியர், லார்டு, கமெண்ட். அப்ளாடு, சியர், லார்டு, கமெண்ட். ஆன்டோனிம்ஸ் ஷன்னா என்ன பண்றதுன்னா அவாய்ட் பண்றது. ரெப்ரிமெண்ட்னா தான் ஹோல்டு பண்றது. ஹார்க். ஹார்க் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லின்னு அர்த்தம். கொஞ்சம் பழைய இங்கிலீஷ், பட் ஸ்டில் சில இடங்கள்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. ஹார்க் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்.
என்ன கொடுத்துருக்காங்க? பே ஹீட் அப்படின்பாங்க. பே ஹீட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பே அட்டென்ஷன். பே அட்டென்ஷன். அடுத்தது லெண்ட் இயர். லெண்ட் இயர்னா என்ன அர்த்தம்? காது கொடுக்கிறது. காதை கொடுத்து கேளு அப்படின்னு அர்த்தம். ஆருக்கு பே ஹீடு லெண்ட் ஐ. இதுக்கு என்ன அர்த்தம்? ஹெரல்ட். ஹெரல்ட்னா யாருன்னா அந்த கிராமத்துல என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு ட்ரம்ஸ் மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டு அடிச்சுக்கிட்டே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான். ராஜா ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னா அதை ஊருக்கு அனௌன்ஸ் பண்ணணும்னா இப்படி ஒருத்தர் இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு? போயிட்டு அந்த ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். என்ன அர்த்தம்? ஹார்க் த ஹெரல்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? லிசன் டு த அனௌன்ஸ்மெண்ட். இது அனௌன்ஸ்மெண்ட்டையும் சொல்லும், அனௌன்சரையும் சொல்லும். சரியா? அனௌன்ஸ்மெண்ட்டையும் சொல்லும், அனௌன்சரையும் சொல்லும். ரைட். பே ஹீடு. அடுத்தது லெண்ட் அ இயர். அடுத்தது ஓவர்லுக். ஓவர்லுக்னா இக்னோர். டர்ன் அ டெஃப் இயர். காது கேட்காத மாதிரி இருக்கு. ஓவர்லுக்னா என்ன அர்த்தங்க? இக்னோர் பண்ணு. ஓவர்லுக்னா உங்களுக்கு மேல தாண்டி பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். உங்களை மேல தாண்டி பார்த்துட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களை பார்க்கல, கண்டுக்கல அர்த்தம். ஓவர்லுக், டர்ன் அ டெஃப் இயர். ஃபன் அண்ட் ஃப்ராலிக் என்ன மீனிங் சொன்னோம்? விளையாடுறது. சரி. கேம்போல், ராம்பு, கேவோட்ஸ். கேவோட்ஸ். கேவோட்ஸ்னா என்ன சொன்னேன்? ஜம்ப் ஜாய்ஃபுல்லி. சரி. கோஹோட்ஸ் அப்படின்னா கோஹோட்னா குரூப். கேவியாட்ஸ் அப்படின்னா வார்னிங். சல்க்னா இந்தா இப்படி போறது. சரியா? மாப் அப்படின்னா சேட் அண்ட் அப்பத்தட்டிக். ஃப்ரான்டியர் அப்படின்னா பார்டர். அவுட்டர் எட்ஜ் இருக்குது. வேர்ஜ், ரிம், பெரிஃபெரி. படிச்சோம். வெஞ்சர்னா என்ன அர்த்தங்க? கோ பிரேவ்லி. தைரியமா போறதுக்கு பேர் தான் வெஞ்சர். போறது இல்ல, தைரியமா போறது, அதுதான் வெஞ்சர். அன்சார்ட்டட் அப்படின்னு நினைத்துங்க, இது வரைக்கும் யாருமே போகாத ஏரி. அடுத்தது ஹெயிலுக்கு ஆலங்கட்டி மலை. பிரைஸ் பண்றது ஆரிஜினேட் ஃப்ரம். அப்ளாடு, சியர், லார்டு, கமெண்ட். ஆப்போசிட் டன்னா அவாய்ட் பண்றது, ரெப்ரிமெண்ட்னா ஸ்கோல்ட் பண்றது. ஆர்க்கு லிசன் கேர்ஃபுல்லி. பே ஹீடு அண்ட் இயர். ஹெரல்ட்னா யாருன்னா அனௌன்ஸ்மெண்ட்டோ இருக்கலாம், அனௌன்சரோ இருக்கலாம். இக்னோர் பண்றதுன்னா ஓவர்லுக்கு, டர்ன் அ டெஃப் இயர். அடுத்த வார்த்தை கிளீன். சூப்பரான ஒரு கதை இருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல ஒன்லி அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் மெயினா இருக்கும். அப்படிதானே? இப்போ சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி மாதிரி இந்த விஷயத்த பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விவசாய நிலம் இருக்குது, அங்க வந்துட்டு இது போட்டிருக்காங்க, ரைஸ் இல்ல வீட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல இருக்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. இப்போ 20 ஏக்கருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 20 ஏக்கர்லயுமே அங்கங்க சின்ன சின்ன இடங்களை விட்டு வச்சிருப்பாங்க. யாருக்கு விட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த வழியா யாராவது பசியா போனாங்க, சாப்பாடு இல்லாம இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த தானியங்களை, கிரெயின்ஸ் அவங்க என்ன பண்ணிக்கிறதுனா எடுத்துக்கிறது. சரியா? அதுக்காக விட்டு வச்சுப்பாங்க அந்த காலத்துல, மெடிவல் செஞ்சுரிஸ். அது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலா இப்படிதான் அந்த இது இருக்குதுன்னா, கையை இப்படி வச்சுட்டு போனாலே போதும், அந்த கையில அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா கேதர் ஆகிட்டே வரும். இப்ப கூட நீங்க எங்கேயாவது இது வீட்டுக்கு வந்துட்டு கரெக்டா நடக்கும். தமிழ் வீட்டு என்னதுங்க தமிழ்ல வரமாட்டேங்குது. கோதுமை கரெக்டா நடக்கும். கையை இப்படியே வச்சுக்கிட்டே போனீங்கனாலே கோதுமை கொஞ்சம் கொஞ்சமா கையில என்ன ஆகும்? கலெக்ட் ஆகிட்டே வரும். சரியா? இது யாரு பண்ணுவா? அந்த காலத்துல யாரு பண்ணுவா? சாப்பாடு இல்லாதவங்க, சாப்பாடு கஷ்டப்படுறவங்க
அதாவது மிச்சம் மீதி இருக்கிறத இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கையை வச்சு கலெக்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதுக்கு பேர் தான் கிளீனிங். கலெக்ட் கலெக்ட் பண்றது, கேதர் பண்றது, அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கிளீனிங் அப்படின்னு அர்த்தம். சரியா? டு கேதர் இன்ஃபர்மேஷன் ஆர் மெட்டீரியல் பிட் பை பிட் போட்டிருக்காங்களா. அடுத்ததுதான் பழைய காலத்து மீனிங் போட்டிருக்காங்க. டு கலெக்ட் லெஃப்ட் ஓவர். பேசிக்கா ஸ்லோவா ஒரு விஷயத்தை கேதர் பண்றது, கலெக்ட் பண்றது, அதுதான் எந்த வார்த்தை? கிளீனிங். கிளீனிங். நீங்க கிளாஸுக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, யூ வாண்ட் டு கிளீன் நாலேஜ். என்ன அர்த்தம்? நீங்க நாலேஜ் என்ன பண்ண வந்திருக்கீங்க? கேதர் பண்ண வந்திருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கேதர் பண்ண வந்து. சினோனிம்ஸ் எந்த வார்த்தைலாம்? அக்யூமுலேட். ரிட்ரீவ்னா திருப்பி எடுத்துக்கிறது. ரீனாலே திருப்பி. சரியா? கொஞ்சம் டிஃபரெண்டான மீனிங் இது. ஒரு பொருள் இருக்கு, பொருள் இன்னொருத்தொண்ட போயிட்டு அவன்கிட்ட திருப்பி எடுக்கிறதுக்கு பேர் தான் ரிட்ரீவ். இது கேதர் பண்றது. அசம்பிள்னால என்ன பண்றது? கேதர் பண்றது. அக்யூமுலேட் அண்ட் அசம்பிள் இஸ் கேதர். கொஞ்சம் கொஞ்சமா கேதர் பண்றது தான் எந்த வார்த்தைன்னா கிளீனிங். ரைட். ஆப்போசிட் என்னது? ஸ்கேட்டர் அண்ட் டிஸ்பர்ஸ். ஸ்கேட்டர் அண்ட் டிஸ்பர்ஸ் என்ன பண்றது? சிதற விடும். என்ன கிளீன் பண்றாங்க இந்த அம்மா? என்ன பண்றா? ஒரு விஷயத்தை படிக்காளா? படிச்சு என்ன பண்றா? இன்ஃபர்மேஷன் கேதர். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட். கஷ்டமான வார்த்தைகளா தான் இருக்கு எல்லாமே. கோர்மே. டி சைலண்ட்ங்க. கோர்மே. கோர்மே அப்படின்னா யாருன்னா, சாப்பாடை பத்தி, ஹை குவாலிட்டி ஃபுட் அண்ட் ட்ரிங்க பத்தி நிறைய தெரிஞ்ச ஒருத்தர். இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு என்ன இருக்குன்னா ஒரு டிசைனிங் பேலட். பேலட்னா டேஸ்ட். கரெக்டா இவர் என்ன பண்ணிடுவாரு? எல்லா கடைக்கு போயிட்டு, நம்ம ஆளுகள் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல, கரெக்டா கடைக்கு போயிட்டு என்ன பண்ணுவானுங்க? சாப்பிட்டுட்டு எல்லா சாப்பாடும் நல்லா இருக்குன்னு பாருங்க, அது வேற. பட் கோர்மே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவர் போயிட்டு டிசர்னிங். டிசர்னிங்னா டிசர்ன் என்ன அர்த்தம்? கைனா எத்தனைங்க? கைனா எத்தனை? 2. கரெக்ட் தப்புன்னு பிடிக்கிறவர் தான் டிசர்ன் பண்றவர். சரியா? இப்ப இவர் என்ன பண்றாரு? டேஸ்ட்லயே இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு பிடிச்சிடுறாரு. எந்த விஷயத்துக்கு? ஹை குவாலிட்டி ஃபுட் அண்ட் ட்ரிங்க். அவர் பேர் தான் என்னது? கோர்மே. கோர்மேனா ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன். இந்த பர்சன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா டிசர்னிங் பேலட். டிசர்னிங் என்ன சொன்ன? கரெக்டா தப்புன்னு பிடிக்கிறது. பேலட்னா என்னதுங்க? நாக்குல வந்துட்டு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க, 6 பிரியும். டங் வந்து 6 பிரியும். ஒவ்வொரு டேஸ்டும் ஒவ்வொரு இடத்துல ரெகக்னைஸ் ஆகும். சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் பேலட்ஸ். எனக்கு நாக்கு செத்து போயிட்டு உங்களுக்கு செத்துரும். தூத்துக்குடி வந்துட்டீங்கல்ல, வெளியூர்ல இருந்து வந்துட்டீங்கன்னா போற காரத்திலே நாக்கு வந்து செத்துரும். ஸோ பேலட் அப்படின்னா கரெக்டா என்ன பண்ண முடியும்? டேஸ்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். பேலட் ஸ்பெல்லிங் பார்த்துக்கிடுங்க. PALAT. இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. இது என்னன்னு தெரியுமா? பேலட். தேடுங்க 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 தேடுங்க. பிளேட்டா? என்ன பிளேட்டு? சாப்பிட்ற பிளேட்டா? என்ன பிளேட்டு? படிச்ச மாதிரி இருக்கு. பேலட் என்னதுங்க? இமேஜஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா தெரியும். இமேஜஸ்க்கு போங்க. இந்த கலர் அடிக்கும் போது எல்லா கலரையும் கொண்டு ஒரு விஷயத்துல ஒரு தட்டுல தட்டுவோம்ல, அதுக்கு பேர் தான் என்னது? பேலட்ஸ். சரியா? இந்த கலர் அடிக்கும் போது ஒவ்வொரு கலரா பிக்சர் ஏதாவது தெரிஞ்சிச்சா? கரெக்டா இருக்காங்க. ஸோ அந்த கலர் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளேட், அதுக்கு பேர் தான் பேலட். கலர் அடிக்கிற போர்டு கிடையாது, அதுக்கு பேர் கேன்வாஸ், அது வேற. சரியா? இது கலர் அடிக்கிறதுக்கு கலரை கொட்டக்கூடிய பிளேட்டுக்கு பேர் தான் பேலட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? டேஸ்ட். ஸோ ஒரு பர்சனுக்கு எப்படி இருக்கு? நல்ல டேஸ்ட் கெட்ட டேஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஒருத்தர் இவர் என்ன பண்றாரு?
who enjoys and knows a lot about high quality food and drink. அப்ப இவருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாரு. ஃபுட்டையும் நல்லா என்ஜாய் பண்ணுவார். இது ஒரு வார்த்தை இருக்கா? என்ன எழுதியிருக்கேன்? கவர்மெண்ட். கவர்மெண்ட் அதே வார்த்தை தான். கவர்மெண்ட்னா என்னது? வெறுமனே நல்ல சாப்பாடா இது நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல சாப்பாடு கொடுத்தா நம்ம என்ன மட்டும் பண்ணுவோம்? என்ஜாய் பண்ணுவோம். சரி, நான் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். என்ன பண்ண மாட்டோம்? டேஸ்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க தெரியாது. அது கவர்மெண்ட். இவர் என்ன பண்ணுவாரு? இவரு நல்லா திம்பாரு. ஆனா இவரால் என்ன பண்ண முடியும்? டேஸ்ட் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுச்சா? இது வந்து கவர்மெண்ட். கவர்மெண்ட். கோர்மே ஃபர்ஸ்ட் என்ன மீனிங் சொல்லியிருக்கேன்? பர்சன். இவர்கிட்ட என்ன இருக்கு? டிசைனிங் பேட். இவரால கண்டுபிடிக்க முடியும். கோர்மேக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன், டிசைனிங் பேலட் இருக்கு. இன்னொரு மீனிங் என்னதுன்னா ஹை குவாலிட்டி ஃபுட்டையே என்னன்னு சொல்லுவாங்க? கோர்மே அப்படின்னு. கோர்மேனா ஃபுட் மீனிங் வரும், பர்சன் மீனிங் வரும். பர்சன் மீனிங் என்னது? நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு எது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாரு. அவரு கோர்மே. கோர்மேக்கு இருக்கிற இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா ஹை குவாலிட்டி ஃபுட். இந்த கோர்மேண்ட் அப்படின்னா ஒரு பர்சன். இவரு சாதாரண ஒரு ஆள். இவர் வெறுமனே என்ன பண்ணுவாரு? சாப்பாடு என்ன பண்ணுவாரு? என்ஜாய் பண்ணுவாரு. ராட்டடூயின்னு ஒரு படம் இருக்கு. இந்த படம் சூப்பரான படம். பிலோசாபிக்கலி ரொம்ப ரொம்ப செம்மையான ஒரு கதை, தீம், ஸ்டோரி இருக்கிற படம். அந்த படத்துல வந்து ஒருத்தர் வருவான். அவன் தான் ஃபுட் கிரிட்டிக். அவன் தான் இந்த கோர்மி. கரெக்டா டேஸ்ட் கண்டுபிடிச்சி வித்தியாசம் சொல்றவர். கீழே வாங்க. அப்படி கிடையாது. இந்த வார்த்தையை அடிங்க. வார்த்தையை அடிங்க. ஸ்பெல்லிங் பார்க்க ஸ்பெல்லிங் கரெக்டா பார்த்து அடிங்க. அதுல அதே தான் ஏதோ பண்றானுங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? ஐ வந்துட்டு எப்படி இருக்கு? ஐ வந்துட்டு என்னது? சைலன்ஸ். எப்படி சொல்றாங்க? கானஸர். போதும். கானைன்னு அழுத்திடாதீங்க. யா, கானஸர். கானஸர்னாலும் யாருதான்? கார்மீர். கானஸர்னாலும் கார்மீர். அடுத்த வார்த்தை கேஸ்ட்ரோனோம். கரெக்டா பேர் வச்சிருக்கானுங்க. அடுத்தது என்னது? எபிக்யூர். எபிக்யூர்னா என்னதுன்னா he takes pleasure in food and drink. நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒருத்தர். இவரும் கவர்மெண்டும் ஒண்ணுதான். நிறைய வார்த்தை படிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் தெளிவா படிப்போம். ஃபர்ஸ்ட் கோர்மே ரெண்டு மீனிங் படிச்சோம். சரியா? கோர்மேக்கு ரெண்டு மீனிங் படிச்சோம். ஒன்னு ஒரு நபர். இவர் என்ன பண்ணுவாரு? நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாரு, டேஸ்ட் பாப்பாரு, கரெக்டா என்ன பண்ணிடுவாரு? டிசைனிங் பிளான். சரி, கோர்மேக்கு இன்னொரு மீனிங் என்னதுன்னா ஹை குவாலிட்டி ஃபுட். கோர்மேண்ட் அண்ட் எபிக்யூர் வெறுமனே என்ன பண்ணுவானுங்க? நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. கோர்மேக்கு ரெண்டு சினோனிம்ஸ் என்னன்னா கானஸர் அண்ட் கேஸ்ட்ரோனோம். கானஸர் அண்ட் கேஸ்ட்ரோனோம். இதெல்லாம் பரீட்சையில யூஸ் ஆகும். என்னன்னா இதெல்லாம் வந்திருக்கும், ஆனா நமக்கு தான் தெரிஞ்சிருக்காது. ஆன்டனிம்ஸ். கிளட்டன். கிளட்டன்னா நிறைய சாப்பிடு. சரியா? இவங்கெல்லாம் டேஸ்டுக்காக சாப்பிடுறவங்க. இவர் வந்துட்டு சாப்பாடுக்காக சாப்பிடுறவர், பசிக்காக சாப்பிடுறவர். கிளட்டன்னா நிறைய சாப்பிடு. கிளட்டன் இஸ் a நெகட்டிவ். கிளட்டன் அப்படின்னா நெகட்டிவ். சரி, மேம் இது என்ன மீனிங் சொல்லுங்க. இல்ல சென்டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மீனிங்னு சொல்லுங்க. குவிசின்னா என்னதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஃபுட்டு. ஃபுட்டுன்னு வச்சுக்கிட்டோம். கார்மே குவிசின் என்ன எடுத்தோம்? ஹை குவாலிட்டி குவிசின். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை, ஈஸியா படிச்சிடலாம். கிளீன் படிச்சோமாங்க. கிளீன். கேதர் பிட் பை பிட். ஸ்லோவா கேதர் பண்றது. கேதர் நாலேஜுக்கு இது சொல்லலாமா? சொல்லலாம். ரைட்ஸ். அக்யூமுலேட், அசெம்பிள் ரெண்டுமே கேதர் பண்றது. ரிட்ரீவ் என்ன அர்த்தம்? திருப்பி எடுத்துக்கிறது. ரிட்ரீவ். ரைட். அடுத்து ஸ்ப்ரெட் பண்றது. ஸ்கேட்டர் அண்ட் டிஸ்பர்ஸ். அடுத்தது
கார்மி டிசர்னிங் பேலட் இருக்கு. டிசர்னிங் பேலட் இருக்கு. இவர் என்ன பண்றாரு? என்ஜாய் பண்றாரு. ஃபுட்டை பத்தி இவருக்கு தெரியவும் செய்யும். என்ஜாய் பண்றாரு. டிசர்னிங் பேலட் இருக்கு. இவருக்கு சினோனிம்ஸ் யாருன்னா கானசியர் அண்ட் கேஸ்ட்ரன். வெறுமனே என்ஜாய்மெண்ட் பண்றாங்கன்னா கார்மெண்ட் அண்ட் எபிக்யூர். கோர்மேக்கு இன்னொரு மீனிங் சொன்னேன், என்னதுன்னா ஹை குவாலிட்டி. இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது முக்கியம் கிடையாது, இப்ப ரிவைஸ் பண்றதுதான் முக்கியம். ப்ராலிக் அப்படின்னா என்னதுன்னா பிளே அண்ட் மூவ் அபவுட் ஷியர்ஃபுல். எந்த வார்த்தை இருக்கு? கேம்போல் ராம். ப்ராலிக்கு கேம்போல் ரோம். இன்னொரு தடவை ப்ராலிக்கு கேம்போல் ரோம். கேவோட்ஸ் அப்படின்னா ஜம்ப் ஜாய்ஃபுல்லி. கேவியாட் அப்படின்னா ஒன். கோஹாட் குரூப். இந்த வார்த்தைகள்ல கோஹாட் எப்படி படிச்சிருக்கோம்னா வித்தியாசமா படிச்சிருக்கோம். எப்படி படிச்சிருக்கோம்னா வாசிச்சு ரீட் பண்ணி அதுல இருந்து படிச்சிருக்கோம். கரெக்டா? ஆக்சுவலா இது நல்லா மனசுல நிக்கணும். நேத்து வந்ததுதான் படிச்சோம். இல்ல சல்கு சோகமா இருக்குது. சோகமாவும் அப்பத்தட்டிக்கா இருக்கிறது மாப். மயிலுக்கு ஆப்போசிட் தான் ஃப்ரௌன். ஃப்ரான்டியர் அப்படின்னா பார்டர் பவுண்டரி, அவ்வளவுதான். பேர்ட்ஸ் ரிம் பெரிஃபெரி. ஓர் இன்டீரியர் தெரியும். வெஞ்சர்னா தைரியமா போறது. அன்சார்டட் எவனுமே போகாத இடம். அடுத்தது ஹெயில ஆலங்கட்டி மலை பிரைஸ் பண்றது. ஆரிஜினேட் ஃப்ரம். அப்லாட் சியர் கமெண்ட் லார்ட். ஷன்னா அவாய்ட் பண்றது. ரெப்ரிமேண்ட் இஸ் ஸ்கோல்டு. எதுக்கு இந்த படத்தை வச்சானுங்கன்னு தெரியல, என்னத்து கேட்டுட்டு இருக்கான்னு தெரியல. மணி அடிக்கிறது கேட்டுருக்கான்னு நினைக்கிறேன். சரி, ஹார்க்குனா லிசன் அட்டென்டிவ்லி. நேத்து ஏதோ பிரச்சனையா வார்த்தைக்கு மீனிங்கே தெரியல அப்படின்ட்டாங்க. பேர் ஃபேஸ்ட் லையர்ஸ். ஷேம்லெஸ். இதுக்கு என்ன படம் வைக்கன்னு தெரியல. பேர் ஃபேஸ் லையர்ஸ் ஒரு பிக்சர் இருக்கு. இதுக்கு என்ன பிக்சர் வைக்க சொல்லுங்க? மோடி பிக்சர் வைக்கவான்னு கேட்டுட்டானுங்க. அப்புறம் அப்படிலாம் வைக்காதீங்க, 4 பொலிட்டிஷியனை சேர்ந்து வைங்க, ஒரு பொலிட்டிஷியனா வைக்காதீங்கன்னு சொல்லி முடிச்சிருக்கு. அதே மாதிரி சில வார்த்தைகளுக்கு என்ன கிடைக்காதுன்னா பிக்சர் கிடைக்காது. பத்தி இது ஒரு அந்த மாதிரி ஒண்ணு. யாருக்குன்னா லிசன் அட்டென்டிவ்லி. லிசன் அட்டென்டிவ்லி. பே ஹீட். லெண்ட் அன் இயர்னா காது கொடுத்து கேட்க. கேட்காது ஓவர்லுக். டர்ன் அ டெஃப் இயர். காது கொடுத்து கேட்கல. ஹெரல்ட் என்னதுங்க? அனௌன்ஸ் பண்ண. கிளீன். gather slowly. சரியா? accumulate, assemble. retrieve-னா திருப்பி வாங்குறது. ரைட். scatter and disperse. அடுத்த கோர்மேக்கு 2 ஃபுட் மீனிங் இருக்கு, பர்சனும் இருக்கு. இந்த பர்சன் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு. டிசர்னிங் பேலட். இங்கே எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் படிச்சு. டிசர்ன் என்ன அர்த்தம்? சரி தவறு, நல்லது கெட்டது கண்டுபிடிக்கிறவர். பேலட்னா டேஸ்ட். பேலட் இன்னொரு மீனிங்னா கலர், பெயிண்ட் அடிக்கிற கலர் பண்ணும்போது யூஸ் பண்ற விஷயம். ரைட். கோர்மேண்ட் அப்படின்னா என்ஜாய் பண்ணுவாரு. எபிக்யூர்னால என்ஜாய் பண்ணுவார். கானசியர் அண்ட் கேஸ்ட்ரோனோம் அதே மீனிங் தான் கோர்மேக். இது டி சைலண்ட்ங்க, இது ஐ சைலண்ட். கோர்மெட் கிடையாது, கோர்மே. இங்க ஆன்டனிம்ஸ். கட்டன். கட்டன் என்ன பண்ணுவாரு? நிறைய சாப். 10 மினிட்ஸ் இழுத்துடலாமா? வச்சிருவோம். பாருங்க, எந்த வார்த்தை? கேஷிங் கிடையாது, கேஷ் இன் ஆன் சேர்த்து. கேஷ் இன் ஆன் அப்படின்னு என்ன அர்த்தம்? டேக் அட்வான்டேஜ் ஆஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் மணி. சரி, இந்த அம்மா என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க? He cashed in on her fame. ஃபேம்ல கேஷ் இன் பண்றாங்க. எப்படி? By launching a line of
மெர்ச்சன்டைஸ்னா க்ளோத்திங். ஸோ என்ன பண்றாங்க அவங்க எதை யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஃபேம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஃபேம எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க? ஒரு கம்பெனி லான்ச் பண்றது மூலமா அவங்க ஃபேம அட்வான்டேஜ் ஆக்கிக்கிறாங்க. சரியா? இந்த வார்த்தை கேஷ் இன், டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் an opportunity to make money. சரி, வேற வார்த்தை புட் aside and set aside. ரெண்டுமே படிச்சிருக்கோம். ரெண்டுமே என்னதுன்னா காசு சேமிச்சு வைக்கிறது. வேற மீனிங் இருக்கு, வேற மீனிங் இருக்கு, பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் இதை படி. காசு சம்பந்தமா தான் எல்லா வார்த்தைகளும். சரியா? புட் aside and set aside னா காசு கொஞ்சம் சேமிச்சு வைக்கிறது. புட் aside and set aside. கேஷ் இன் நான் என்ன சொல்லியிருக்கேன்? அட்வான்டேஜ் ஆஃப், ஆனா பே ஆஃப், கடனை தீர்க்கிறது. கிளியர் அ டெட், கிளியர் அ டெப்ட், அதுதான் பே ஆஃப். ஆக்சுவலா டெப்ட் கிடையாது, பிஇ சைலண்ட் டெட் தான். யா, அடுத்த வார்த்தை ரிப் ஆஃப். ரிப் ஆஃப், ரிப் ஆஃப்னா சம்திங் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ், extremely unnecessarily expensive. Rip off, rip off அப்படின்னா இந்த பொருளை ஏன்டா தேவையே இல்லாம இவ்வளவு ஏத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ரிப் ஆஃப். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தேவையே இல்லாம எக்ஸ்பென்சிவா இருக்கு. யா, அன்னைக்கு புதுக்குள்ள சில நேரம் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா இருக்கிற எல்லா ஹோட்டலையும் கவர் பண்ணிடுவேன். புதுசாக ஏதாவது ஹோட்டல் வந்துச்சு அப்படின்னா நான் சும்மா இருந்தாலும் வீட்டமா சும்மா இருக்காது, போவோம் அப்படின்ட்டு. அன்னைக்கு அப்படிதான் ஒரு இதுக்கு போயிருந்தோம். பார்த்தா ஒரு காஃபி தூத்துக்குடியில தான், இந்த தூய்புரம் பக்கத்துல இருக்கு. அது அந்த பேர் ஏதோ ஒரு பேரு 100 ml 250 ml நினைக்கிறேன் காஃபி. ஆனா பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு காஃபி 250 ரூபா போடும். அதாவது அதே கப்பு தான், அதே பால் தான், அதே காஃபி பவுடர் தான். இவ்வளவு பெருசா இருக்கு. கப்பு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. சாதாரண நம்ம கடையில் இருக்க கப்பு இல்லாம கொஞ்சம் பெரிய கப்பா இருக்கு. பார்த்தா 250 ரூபாங்க காஃபிய. அப்புறம் காஃபி தான் குடிக்கல, வேற ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அதுல என்ன பண்றாங்கன்னா நம்ம ஆட்கள் தட்டை வந்துட்டு அழகா வச்சிருக்காங்க. இப்படி வந்து அந்த தட்டு வந்துட்டு கீழே போகும்னு நம்ம நினைப்போம். இப்படி இருக்கு தட்டு, பார்த்தா இங்க வரைக்கும் தான் சாப்பாடு இருக்கு. ஏன்னா இங்கிட்டு ஃபுல்லா என்னத்தையோ மறைச்சிடுறானுங்க. தட்டு பார்க்க பெருசா இருக்கு, கூட உள்ள விட்டா கீழே போக மாட்டேங்குது. இதுல பாஸ்தா கீஸ்தான் என்னத்தையோ ஒன்று தந்தானுங்க, ஒன்றும் நல்லா இல்லை. அதனால அந்த கடையை நாங்க அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இதையும் ஒரு 300 ரூபா 350 ரூபான்னு காணுங்க. எந்த பொருளுமே 200 ரூபாய்க்கு கீழே இல்லை. இதுதான் என்னது அப்படின்னா சம்திங் தட் இஸ் unnecessarily extremely. ஆனா அந்த கடையில உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கானுங்க. சரிங்களா? யார் இந்த ஐடி கைஸ் வந்துட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. பட் அந்த கடை ஒரு ரிப் ஆஃப். அவங்க ரெடி பண்றதே ஒரு பிரீமியமா ரெடி பண்றாங்க. ஸோ பணக்காரன் மட்டும் வந்து சாப்பிடட்டும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் ரிப் ஆஃப். அடுத்தது ஸ்பிளாஷ் அவுட். எடுங்க, ஸ்பிளாஷ் அவுட். ரிப் ஆஃப், ஸ்பிளாஷ் அவுட் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன தெரியும்? ஸ்பிளாஷ் அவுட் அப்படின்னா ஒரே பொருள்ல நிறைய செலவழிக்கிறது. ஒரு பொருளுக்கு spend a lot of money. இது வந்துட்டு கடைக்காரன் சைடு, பொருள் விற்கிறான்ல அவனுடைய சைடுல ஒரு பொருளுக்கு ரொம்ப அதிகமா ரேட் வச்சிருக்கான். அதுதான் எந்த வார்த்தைன்னா ரிப் ஆஃப். இது வந்துட்டு நம்ம சைடு, கன்சியூமர் சைடு. நம்ம ஒரு பொருளுக்கு நிறைய செலவழிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்பிளாஷ் அவுட். ஐ ஸ்பிளாஷ்ட் அவுட் a lot of money for my education. இதுக்கு என்ன அர்த்தம்? எஜுகேஷனுக்காக நிறைய செலவழிச்சு. ரிப் ஆஃப்னா சம்திங் எக்ஸ்பென்சிவ், ஸ்பிளாஷ் அவுட்னா spend a lot of money. மறுபடியும் முதல்ல இருந்து கேஷ் இன்னா டேக் அட்வான்டேஜ் ஆஃப் an opportunity. புட் aside, set aside னா சேவ் மணி, பே ஆஃப்.
clear debt, rip off, extremely unnecessarily expense, splash out னா spend a lot of money. இந்த rip off வந்துட்டு எப்பவுமே நெகட்டிவா தான் வரும், எப்பவுமே நெகட்டிவா தான் வரும். சரியா? ஸ்பிளாஷ் அவுட் வந்துட்டு பாசிட்டிவாவும் சொல்லிக்கலாம், நெகட்டிவாவும் சொல்லி. நிறைய செலவழிக்க ஒரு நல்ல விஷயத்துக்கு நிறைய செலவழிச்சாலும் என்ன சொல்லிக்கலாம், ஸ்பிளாஷ் அவுட். கரெக்டா பார்த்து இது பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலையா? கம் கிராப்பர் அப்படின்னா என்ன ஆகுறது, கம் கிராப்பர் அப்படின்னு என்ன ஆகுறதுன்னா ஃபெயில் ஆகுது. ரைட், எல்லாமே ஃபெயில் ஆகிறதுக்கூடிய வார்த்தை தான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேம்ப் ஸ்குவிப், டேம்ப் ஸ்குவிப் நமத்து போன பட்டாஸ். யா, டேம்ப்னா தண்ணி, தண்ணி பட்டுருச்சு, நினைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸ்குவிப்னா பட்டாஸ். நமத்து போன பட்டாசுனா கண்டிப்பா என்னதுதான் ஃபெயிலியர். ரைட், அடுத்தது ஃபால் த்ரூ. படிச்சிருக்கோமா படிக்கலையா? படிச்சிருக்கோம் அப்படிதானே, புது பேச்சுக்கு தெரியாது உங்களுக்கு. ஃபால் த்ரூன்னு என்ன ஆகுறது, ஃபெயில் ஆகுது. ஒரு பிளான், மை பிளான் ஃபெல் த்ரூ அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா என்ன ஆகுறது, ஃபெயில் ஆகுது. சக்சீட் ஆகுறதுக்கு வேற சொல்லி கொடுத்துருக்கோம் தானே, கம் த்ரூ சொல்லி கொடுத்துருக்கோம். சரி வேண்டாம், கொஞ்சம் பாருங்க, புதுசு பாருங்க. டேம் ஸ்கிரிப்ட்னா என்ன மீனிங், நமக்கு போன பட்டாஸ். ஃபால் த்ரூனா ஃபெயில் ஆகுறது. ரைட், அடுத்தது fizzled out, fizzled out. fizzled outனா கார்பனேட்டட் வாட்டர் எல்லாத்துலயுமே, 7up, கோக்கு, பெப்சில பயங்கரமா வரும் சரிங்களா. அந்த முறை பயங்கரமா வருது இல்ல, அதுக்கு பேர் தான் ஃபிஸ். fizzled outனா ஏதோ பெருசா வர்ற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபெயில். பயங்கரமா எதிர்பார்க்குறீங்க, பெருசா வரும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது கடைசி என்ன ஆயிடுது, ஃபெயில் ஆயிடுது. இது நம்ம கெஜ்ரிவால் கதையில பார்த்தோம் அப்படிதானே. அண்ணா ஹசாரேவுடைய மூவ்மெண்ட் வந்துட்டு அப்படியே பெருசா ஆகும்னு நினைச்சாங்க, டக்குன்னு அது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ fizzled out. அடுத்தது வைட் தி டஸ்ட்னா மண்ணை கவருது, அப்படியே மீனிங். அடுத்தது go down in flames, go down in flames என்ன அர்த்தமா இருக்கும், ஃபிளேம்ஸ் என்னதுங்க, நெருப்புல என்ன ஆயிடுச்சு, சாம்பல் ஆயிடுச்சு, நெருப்புல சாம்பல் ஆயிடுச்சு, அதுதான் go down in flames. மறுபடியும் முதல்ல இருந்து டேம் ஸ்கிரிப்ட்னா நாமத்து போன பட்டாஸ், எல்லாமே ஃபெயிலியர் தான், சின்ன சின்ன டிஃபரன்ஸ். ஃபால் த்ரூனா ஃபெயில் தான், fizzled outனா பெருசா வரும்னு நினைக்கிறீங்க ஆனா ஃபெயில் ஆயிடுச்சு. வைட் டஸ்ட் மண்ணை கவருது. அடுத்தது go down in flamesனா சாம்பலா போயிடுறது சரியா, ஒரு விஷயம் சாம்பலா போயிடுது. அடுத்தது ரைட்டிங் இஸ் ஆன் த வால். இதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன், கதை ஞாபகம் இருக்கா? இதுக்கு ஒரு கதை சொன்னேன், என்னது எழுதும், முன்னாடி இருந்த ஒரு கதை. ரைட்டிங் இஸ் ஆன் த வாலுக்கு என்ன கதை சொன்னேன், கை எழுதும், அது இருக்கு, என்ன கை என்ன எழுது, அதான் எப்படி நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா நான் சொல்றேன். ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா 4 முக்கியமான பவர்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பர்ஷியா, பாபிலோன், மீட்ஸ் அண்ட் பர்ஷியன்ஸ், அசிரியா, பாபிலோன், மீட்ஸ் அண்ட் பர்ஷியன்ஸ், ரோமன்ஸ். இதெல்லாம் வேண்டாம். பாபிலோன்னு ஒரு ராஜா இருக்கு, அந்த காலத்துல பாபிலோன்னு ஒரு பெரிய ராஜா இருக்காரு, அவர் தான் வேர்ல்டு பவர். இவன் வந்துட்டு என்ன பண்றான்னா ஒரு நாட்டை போய் கைப்பற்றிட்டு அந்த நாட்டுல இருக்கிற கோயில்ல இருக்கிற இதெல்லாம் இருக்கும்ல, கோயிலுக்கு சொந்தமான பொருள்கள்லாம் இருக்கும்ல, அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து பார்ட்டி வைக்கிறான். கோயிலுக்குன்னு சொந்தமா கப் இருக்கும், பிளேட் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இவன் பார்ட்டி வைக்கிறான் சரியா. ஏன்னா அந்த நாட்டை கைப்பற்றியாச்சு, அந்த கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, அந்த கடவுளை கொஞ்சம் அவமானப்படுதுன்னு எடுத்துட்டு போய் வைக்கான். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பார்ட்டி கொடுக்கும் போது டக்குன்னு ஒரு செவுத்துல வந்துட்டு ஒரு கை வந்து எழுது, வெறும் கை வந்து எழுது. என்ன எழுதுது அப்படின்னா weighed in the balances and found wanting அப்படின்னா அதாவது என்ன அர்த்தம்னா உன்னைய தராசுல வச்சு பார்த்தாச்சு, நீ நல்லவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது எழுது. எழுதுறத பார்த்த உடனே அவனுக்கு வந்து டக்குன்னு பக்கவாதம் வந்துட்டு அப்படியே கை ஒரு சைடு இழுத்துக்கிறோம், அப்படியே கீழே விழுந்துருவான், கொஞ்ச நாள்ல செத்துரும். கதை இதுதான். ரைட்டிங் ரைட்டிங்க காணோம், என்னாச்சு, ரைட்டிங் இஸ் ஆன் த வால் அப்படின்னா என்ன அர்த்தம்,
என்ன கொடுக்குது? சீக்கிரமே நீ சாவ போற. இன்னும் ஃபெயில் ஆகல, இவ இன்னும் சாவல, இவ இன்னும் என்று ராஜாவா தான் இருக்கான் இது எழுதும் போது. என்ன அர்த்தம்னா சீக்கிரமே நீ சாக போற, சீக்கிரமே எண்டு வரப்போகுது, சீக்கிரமே ஃபெயில் ஆக போற. அதுதான் எந்த வார்த்தைன்னா ரைட்டிங் இஸ் ஆன் த வால். இன்னும் ஃபெயில் ஆகல, கொஞ்ச நேரத்துல ஃபெயில் ஆயிடுவேன். ரிசல்ட் அவுட் என்ன அர்த்தம்? பெருசா வந்து ஃபெயில் ஆகுது. ரைட்டிங் இஸ் ஆன் த வால்னா இன்னும் ஃபெயில் ஆகல, இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபெயில் ஆகும். பண்ணணுமே, ரிவிஷன் பண்ணணுமே. லாஸ்ட் அந்த ரெண்டு வார்த்தை மட்டும் ரிவைஸ் பண்ணி. கேஷ் இன் ஆன்னா டேக் அட்வான்டேஜ் ஆஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. செட் அசைடு புட் அசைடுனா பேவ்மென்ட். ரைட். அடுத்தது பே ஆஃப்னா கடனை கட்டி முடிக்கிறது. ரிப் ஆஃப்னா எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். ஸ்பிளாஷ் அவுட்னா ஸ்பெண்ட் a lot of money. கம் கிராப்பர் அப்படின்னா ஃபெயில் ஆகிறது. டேம் ஸ்குவிப் பிசில்ட் அவுட்னா பெருசாயிட்டு ஃபெயில் ஆகுறது. ரைட் தி டெஸ்ட் மண்ணை கவருது. கோ டவுன் இன் ஃப்ளேம்ஸ் சாம்பல் ஆகுறது. ஃபால் த்ரூனாலும் ஃபெயில் ஆகுது. ரைட். ரைட்டிங் இஸ் ஆன் த வால்னா வார்னிங் சைன். இன்னும் ஃபெயில் ஆகல, இனிமேல் ஃபெயில் ஆயிடும். எப்ப சொல்லலாம்? இது வந்துட்டு நல்லா தெளிவா சொல்லலாம். இப்போ இந்த மேட்ச் ஐபிஎல் எடுத்துக்கிட்டுங்களேன், சிஎஸ்கே வந்து வெளியே போயிட்டானுங்க. ஒரு 4 மேட்ச் தோக்கும் போதே நீங்க என்ன சொல்லிடலாம்னா ரைட்டிங் வாஸ் ஆன் த வால். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை கண்டிப்பா நாசமா போயிடுவானுங்க இந்த வருஷம் அப்படின்னு தெரியும்னு அர்த்தம். 4 மேட்ச் தோக்கும் போதே நீங்க வந்து வெளியே போகல, இன்னும் ஜெயிச்சா உள்ள வரலாம். பட் 4 மேட்ச் தோக்கும் போதே நம்மளுக்கு என்னது வார்னிங் சைன்ஸ் இருந்துச்சு, கண்டிப்பா வெளியே போயிடுவா அப்படின்னு. அப்ப அப்படி சொல்லலாம். 4 மேட்சஸ் தோக்கும் போதே, 4th மேட்ச் தோக்கும் போதே ரைட்டிங் வாஸ் ஆன் த வால் அப்படி சொல்லலாம். சரி. அடுத்தது லேர்ன் த ரோப்ஸ். இது என்னது? லேர்ன் த பேசிக்ஸ். படிச்சுட்டு வந்துருங்க. பேசிக் 21 முடிக்காதவங்க என்ன பண்ணுவீங்க, 2 நாளைக்குள்ள படிச்சிருங்க. லேர்ன் த ரோப்ஸ் இஸ் லேர்ன் த பேசிக்ஸ். ரோப் இன், ஒருத்தனை கைத்த போட்டு இழுக்கிறது. ரோப் இன், கைத்த போட்டு இழுக்கிறது என்ன மீனிங்னு சொல்றேன். ஒருத்தனை பர்சுவேட் பண்றது, ஒரு விஷயத்த பண்றதுக்கு பர்சுவேட் பண்றது இல்ல கன்வின்ஸ் பண்றது. ரோப் இன் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒருத்தனை என்ன பண்றது, பேசி கன்வின்ஸ் பண்றது. அதுதான் ரோப் இன். ஈஸி. பாக்ஸிங்லயோ ரெஸ்லிங்லயோ ஆன் த ரோப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாக்ஸிங்லயோ இதுலயோ ரெஸ்லிங்லயோ ரோப்ஸ்ல கடக்க ஆன் த ரோப்ஸ் அப்படின்னு எடுத்தோம். சண்டை போட வாரான்னா ரெடியா இருக்கும். ரோப்ல விழுந்து கிடக்கான்னா தேடுங்க, ஆன் த ரோப்ஸ் தேடுங்க. ஆன் த ரோப்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? ஆப்பனன்ட் அடிச்சிட்டு இருக்கான், இவன் அடி வாங்கிட்டு இருக்கான், ஆல்மோஸ்ட் ஃபெயில் ஆக போறான். அதான வருது, வேற எதுவும் வருதா? போஸ்ட் அகைன்ஸ்ட் ரோப்ஸ் பை அன் ஆப்பனன்ட். அந்த ரோப்ஸ் இடியம் மீனிங்னு போட்டிருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் டிஃபீட்டட். சரியா? ஆன் த ரோப்ஸ்னா ஆப்பனன்ட் அடிச்சிட்டு இருந்தாதாங்க ஆன் த ரோப்ஸை கிடப்பானுங்க. ரோப்ஸை கிடக்கா அப்படின்னா ஆல்மோஸ்ட் டிஃபீட்டட், ஆல்மோஸ்ட் தோக்க போறான்னு அர்த்தம். 3 வார்த்தை படிச்சிருக்கோம். என்னதுலாம்? லேர்ன் த ரோப்ஸ் என்னது? பேசிக்க படிக்கிறது. ஓகே. ரோப் இன்னா எவனோ ஒருத்தனை பர்சுவேட் பண்றது, கன்வின்ஸ் பண்றது. ஆன் த ரோப்ஸ்னா ஆல்மோஸ்ட் டிஃபீட். அடுத்தது கிராக் புக். ஈஸியா படிச்சிடும். கிராக் புக் முடிச்சுட்டு வரும். கிராக் புக்னா என்னது? ஓபன் புக்ஸ் டு ஸ்டடி. இதுலயே படிச்சிருக்கோம். புக் ஸ்மார்ட் படிச்சிருக்கோமா? ஸ்மார்ட்னா நாலேஜ் மட்டும் இருக்கு. ரீட் பிட்வீன் த லைன்ஸ்.
லைன், அதாவது ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு லைனு, இது ஒரு லைன். இந்த ரெண்டு லைனுக்கு நடுவுல அப்படின்னா சொல்லாத விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் ரீட் பிட்வீன் த லைன்ஸ். ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னாலே அவங்க சொல்லாத ஒரு விஷயத்தையும் நீங்க என்ன பண்றது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபரன்ஸ் எடுக்கிறது, ஹிடன் மீனிங்ல இருக்கிறது, இம்ப்ளிசிட்னா மறைஞ்சிருக்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? பேசிக்கா இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நல்லா க்ளோஸா பழகுறீங்க, அவன் பேசும்போது என்னடா எப்படி இருக்குன்னு கேட்கும் போது நல்லாதான் இருக்குன்னு சொல்லுவாப்புல. ஆனா சொல்ற டோன்லையும் தொனிலையும் அவனுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லையும் வேற ஒண்ணு சொல்லும். அதுதான் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். அவங்க சொல்ற விஷயம் கிடையாது, அவங்க சொல்லாத விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ரீட் பிட்வீன் த லைன்ஸ். சரியா? இது வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியம், நம்மளுடைய இதுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்ன பேக்ரவுண்ட்னு தெரியாது, என்ன இதுன்னு தெரியாது, சடனா வந்துட்டு நான் பாஸ் ஆயிருவேனா அப்படின்னு கேட்கறான்னு வச்சு, கேள்வி என்னது, நான் பாஸ் ஆவனா ஆக மாட்டேன்னா கிடையாது. இது எப்ப ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு ஸ்டூடெண்ட் போன் அடிச்சு நான் பாஸ் ஆயிருவேனா அப்படின்னு கேட்கறான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயங்கரமா அடி வாங்கியிருக்கான், முந்தின நாள் உட்காந்து அழுதுருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு பாஸ் ஆவனா ஆக மாட்டான்னு அவனுக்கே ஒரு டவுட் வருது. அந்த டவுட்டை சரி பண்றதுக்கு, அவனுக்கு நாம பாஸ் ஆயிருவோம் நம்பிக்கை கொடுக்கறதுக்கு இன்னொரு குரல் வெளியிருந்து கேட்கணும். அந்த குரல் ஏன் குரலா இருக்கணும்னு நினைச்சுதான் அவன் கேட்கணும். அப்ப அவன் என்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன வார்த்தை மட்டும்தான், பாஸ் ஆயிருவ அப்படிங்கிற ஒருத்த வார்த்தை கிடையாது. அதை தாண்டி நீங்க பாஸ் ஆகலைன்னா வேற யாரு பாஸ் ஆவா? இப்படி நான் சொல்றேன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு என்ன ஆகும், அவன் என்னைய ரீட் பிட்வீன் தி லைன்ஸ் பண்ணிடுவான். நான் பாஸ் ஆயிடுவேன்னு சொன்னா சும்மா சொல்றான் அப்படின்ட்டுருவான். ஆனா தெளிவா என்ன ஆச்சு என்னன்னு கேட்டு புரிஞ்சு கண்டிப்பா பாஸ் பண்ணலாம், இது பண்ணுங்க அப்படி சொல்ற விஷயம் தான் அவங்கள புரிஞ்சுக்கிற விஷயம், அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விஷயம். அவங்க சொல்லாத விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இஸ் ரீட் பிட்வீன் தி லைன்ஸ். போதும், பிரேக் விட்டுருங்க, சாப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ரிவைஸ்